பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரம். இன்று நாம் தியானிக்கவிருக்கும் இறைவசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 35 45 முடிய இறைவசனங்கள். ஜெபதேவின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவிடம் சென்று, போதகரே, நாங்கள் கேட்பதை நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அதற்கு நமது ஆண்டவர், இயேசுப்பா, என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும்போது ஒருவர் உமது வலப்பக்கமும் மற்றவர் உமது இடப்பக்கமும் அருள செய்யும் என்று வேண்டிக் கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்று நீங்கள் அறிகிறீர்களா? நான் குடிக்கும் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க முடியுமா? நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற முடியுமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், முடியும் ஆண்டவரே என்றார்கள். அப்படி என்றால் என் வலப்புறமும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது என்னுடைய செயல் அல்ல. பரமபிதா யாருக்கு அதை ஏற்பாடு செய்திருக்கிறார்களுக்கோ அவர்களுக்கே அது உரியும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் யோவான் மீதும் யாக்கோப்பு மீதும் கோபம் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம், பிற இனத்தவர்கள் தலைவர்கள் என கருதுபவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர்கள் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதல்வராக இருக்க விரும்புகிறவர்கள் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும் என்றார். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தன்னுடைய உயிரை கொடுக்கவும் வந்தார் என்றார். இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நாம் மக்கள் இனத்தாரிடையே இந்த பொருளாதார ரீதியாகவும் அடக்குமுறையாலும் நாம் அடங்கி ஒடுங்கி இருக்காமல் நாம் விண்ணக வாழ்வை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுக்கு சமூக நலன்களில் ஈடுபட்டு நம்மாலான உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு நாம் செய்ய வேண்டும். மணமகன் பணிவிடை பெறுவதற்கென்று பணிவிடை புரியவே இந்த உலகத்திற்கு வந்தார். தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றவே தம் உயிரை நமக்கு பலியாக கொடுத்தார். நாம் வாழ்வை நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுத்து பிதாவின் வலது புறத்தில் வீற்றிருக்கிறார். நாமும் இவ்வுலகத்தில் வரும் துன்பத் துயரங்களை வெற்றி கொண்டு பிதாவின் வலப்புறத்தில் அமர நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மன்றாடுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.